யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேவல் ராஜன் என்கிற சவுந்தரராஜன். அதிமுக வில்லிவாக்கம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் வெள்ளானூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான ஜி.வி. செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் 8/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 5 மணி அளவில் கொள்ளுமேடு பகுதியில் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளருமான அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக பொருளாளர் கே. வெங்கடாஜலபதி அவர்கள் முன்னிலையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் வி. மூர்த்தி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதிமுக வில்லிவாக்கம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் வெள்ளானூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான ஜி.வி. செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் அவரது ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள், மாநில, மாவட்ட, பகுதி, ஒன்றிய, நகர, பேரூர், ஊராட்சி கிளை கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், பிற அணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும். எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, வீடுவாக்கில் இழந்தவர்க்கு தேடி வந்து உதவியவர். தலைவி அம்மாவை வணங்கி இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய தமிழக முதலமைச்சர், கழக பொதுச் செயலாளர் அண்ட ஐயா எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த மாபெரும் கூட்டத்தின் கதாநாயகன், வருகிற சட்டமன்ற தேர்தலின் வெற்றி வேட்பாளர், எங்கள் ஆசான், மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் எங்கள் அண்ணன் மாதாவரம் மூர்த்தி அவர்களின் ஆலோசனைப்படியும் கூட்டம். ஏன் கூட்டிருக்க காரணம்னா, எலெக்ஷன் வந்துடுச்சு. இப்போ திமுககாரன் வருவான், வந்து பொய்யா சொல்லுவான். இப்போ நான் கேள்விப்பட்டேன், இந்த காட்டூர் ஏரியாவில் போயிட்டு ஏதோ ஒரு பிட்டு ஸ்லிப் எடுத்தாந்துக்கிறானா,
ஏத்தாந்துட்டு என்ன சொல்கிறான், இதில் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா இப்போ உடனே முதலமைச்சர் செஞ்சுருவானா. 5 வருஷம் ஆக போகுது, 4 வருஷம் 10 மாதம் முடிஞ்சாச்சு, இது வரைக்கும் ஒன்றையும் செய்யலை. நம்மளை பார்த்தா அவன் முட்டாளே நினச்சிக்கிறான்னு தெரில திமுககாரன். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அண்ணன் எம்எல்ஏ இருக்கும்போது அமைச்சராக இருந்தார். அந்த ட்ரிப்பில் பார்த்தோம்னா இந்த பம்புகுளம் ஊராட்சியில் ஒரு பிரிட்ஜு கட்டினார். அதேமாரி பார்த்தோம்னா வெள்ளைச்சேரியில் ஒரு பிரிட்ஜு கட்டினார், அருகம்பாக்கத்தில் ஒரு பிரிட்ஜு கட்டினார். கஷ்டப்பட்டு கட்டிட்டு போனதுனாவோ இவர். ஆனால் அவன் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கின்னு எல்லா இடத்துலையும் நான் தான் கட்டுறேன்ற மாதிரி இந்த திமுககாரன் ஒன்று கூட செய்ய மாட்டான். ஆனால் செய்யாமல் செஞ்ச மாதிரியே நடிப்பான். தயவு செஞ்சு அந்த நடிப்புக்கெல்லாம் ஏமாந்து போகாதீங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக அம்மா ஆட்சி தான், எடப்பாடியார் தான் இந்த வாட்டி வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம வாக்களித்து நம்ம தொகுதியை ரெட்டலைக்கு மிகப்பெரிய வாக்களித்து நம்ம மூர்த்தி அண்ணனை ஜெயிக்க வச்சு நம்ம எல்லாரும் சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு கிராம நத்த பட்டா வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நம்மள கிராமப்புறத்தில் முக்கால்வாசி பேர் நம்ம இங்கே இருக்கிற இந்த இடத்துக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக பட்டாவே இல்லை. இந்த பட்டாவை பார்த்தோம்னா அவனுங்கன்னு ஏதோ கொடுத்தா மாதிரி இப்போ என்ன பண்ணுறானுங்க, ஆன்லைனில் எடுத்து கொடுக்குறானுங்க. ஆனால் உண்மையாக பார்த்தோம்னா அன்றைக்கி சட்டசபையில் பேசி நம்ம மக்களுக்கோசம் நம்ம ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணார், இன்றைக்கி கிராமத்தை பட்டா வாங்கி கொடுத்ததுனாவோ நம்ம முன்னாள் அமைச்சர் நம்ம மூர்த்தி அண்ணன் தான். ஆனால் அவன் ஏதோ அவன் பண்ண மாரி வந்து அவன் பேசின்னு போயின்னு இருக்கான். என்னத்தை சொல்கிறதோ. ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, கொல்லுமேரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதேமாரி மோரியில் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து மூர்த்தி அண்ணன் வந்து அதை ஓப்பன் பண்ணார். அதேமாதிரி கதூர் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலாக இருந்தது, அது நல்லா தரம் உயர்த்து ஒரு பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி நம்ம ஊர் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா 30 பெட்டோடு இங்கே 24 மணி நேரம் இங்கே ஹாஸ்பிட்டல் நடக்கிற அளவுக்கு வந்து கண்டிப்பாக இங்கே இருக்குது இந்த இடத்துல. ஆனால் இவனுக்கு வந்து இந்த 10 வருஷமாக நம்ம ஊராட்சியில் எதையுமே செய்யாமல் ஆனால் ஏமாத்துறானுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நாங்கள் ஒரு 2 பேர் வரோம், திமுக வரேன், எவ்வளோ பேர்னா வாங்கடா. நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு, நீ கேட்குற கேள்வி நாங்கள் பதில் சொல்கிறோம். நாங்கள் என்ன செஞ்சோம் செய்யலைன்னு சொல்லிட்டு இந்த 10 வருஷமாக சும்மா காட்டியும் ஒரு எம்எல்ஏ அலையே இருக்கிறானுங்க. ஆனால் ஊராட்சியில் ஸ்கூல் பார்த்தோம்னா அப்டேட் பண்ணார். எல்லா ஸ்கூலுமே வந்து 10th வரைக்கும் ஆக்கினார். +2 வரைக்கும் 2 நம்ம பையனை பார்த்தா 2 ஸ்கூல் படிப்பறிவே நம்மளை வந்து கேள்விக்குள் ஆக்கி வச்சுருக்கிறாங்க இங்கே திமுக எம்எல்ஏ இங்கே இருந்த இடத்துல. குறைந்து பாருங்க, இப்போ இதே இடத்துல அந்த இருந்தாருன்னா இன்னைக்கு கொல்லுமேடு ஸ்கூல் அப்கிரேட் ஆயிருக்கும், ஆரியமேடு ஸ்கூல் அப்கிரேட் +2 கண்டிப்பாக கொண்டாந்துருப்பாரு, மோரில் ஒன்று கொண்டாந்துருப்பாரு, பாலவேட்டில் கொண்டாந்துருப்பாரு. ஆனால் எதையுமே செய்ய மாட்டான். ஆனால் பேசுறது மட்டும் பார்த்தோம்னா நாங்கள் செஞ்சோம் பேசுகிறானுங்க. தயவு செஞ்சு அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தக்க பதிலடி கொடுன்னு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு தலைவர் ஒருத்தங்கிறான், அவன் பார்த்தா நரகாசூரனை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவருன்னு ஏதோ மன்னர் மாரி இருப்பார். ஆனால் அதுக்கேற்ற மாரியே இருக்கிறான் இங்கே இருக்கிற எம்எல்ஏ பார்த்தோம்னா. அவன் என்ன சொல்கிறானோ கேட்குறது செய்கிறது. எங்கள் ஊரில் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருக்கும், ஒரு 6-8 மாதம் இருக்கும், இந்த காட்டூர் கிராமம்னு ஒரு கிராமம் இருக்குது. அவன் என்ன சொல்கிறானுங்க, இந்த சிக்கோ சேர்ந்துக்கின்னு இந்த காட்டூர் கிராமத்தையே எடுத்துடுறேன். என்ன சொல்கிறான், கிராமத்தையே எடுத்துடலாம், சுற்றி இருக்கிற அந்தோனி நகர் ஃபுல்லாக எடுத்துறேன்னு சொல்கிறான். சரி என்ன பண்ணுவாங்க ஜனங்க, சரி எம்எல்ஏக்கிறான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போனால் வெளியே 1 மணி நேரம், கேட்டுக்கு உள்ளே 1 மணி நேரம், அப்புறம் அவன் வீட்டு வாசலுக்கு உள்ளே போய் 1 மணி நேரம், வீட்டு உள்ளே 1 மணி நேரம், 4 மணி நேரம் பொறுத்து எம்எல்ஏ என்ன சொல்கிறான்னா, அப்படி தான் கவர்மெண்ட் எடுக்கும், நீங்கள் எல்லாம் ஊரை காலி பண்ணின்னு போங்கன்றான். இதெல்லாம் ஒரு எம்எல்ஏன்னு சொல்லிட்டு ஜெயிக்க வச்சுட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுனுக்கிறோம். அதேமாரி இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குது. நாங்களாம் கூட தலைவராக இருந்தோம். நாங்களாம் கூட அன்றைக்கி பார்த்தோம்னா மத்திய அரசு வந்து இந்த 40,000 ஒரு 50,000 கோடி தான் ஒதுக்குனாங்க. அதே பணம் தான் இன்றைக்கும் ஒதுக்குறாங்க. நான் என்னோட ஊராட்சி சொல்லி பார்த்தோம்னா 3 கிளஸ்டர் வேலை செய்வாங்க. ஆரியமேடு ஒன்று வேலை செய்வாங்க, கொல்லுமேடு வேலை செய்வாங்க, காற்று இது வேலை வேலை செய்வாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா 200 பேர் குறவில்லாமல் இருப்பாங்க. அன்றைக்கும் 200 ரூபாய் சம்பளம் தான் கொடுத்தாங்க, இன்றைக்கி 200 ரூபாய் சம்பளம் தான் கொடுக்குறாங்க. ஏன் ஆளுங்களை வேலைக்கு எடுக்க மாட்டாங்கன்றது வந்து எங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அதே பணம் தான் மத்திய அரசு கொடுக்குறான். இவன் என்ன பண்ணுறான், வேறு டிபார்ட்மெண்ட்டுங்கெல்லாம் அந்த பணம் பார்த்துறான். இப்போ மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்க, 100 நாளை வந்து 125 நாள் கொண்டாட போகிறாங்க. ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறார், எலெக்ஷன் இப்போ தேர்தல் அறிக்கையில் 150 நாள் நான் கண்டிப்பாக உங்களை ஆக்கி தரேன்னு சொல்லிட்டு அது எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. இப்போ அதேமாதிரி தாலிக்கு தங்கம் திட்டம், அம்மா வீடு திட்டம், இப்போ அனைத்து பெண்களுக்கு மாதாந்தரம் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ குடும்ப தலைவங்களுக்கு 2000 ரூபாய் நீட்டார். முன்ன மாரி வந்து பாதி பேருக்கு காசும் பாதி பேருக்கு காசு இல்லாமலாம் கிடையாது. இப்போது என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லா பெண்களுக்கும் சராசரியாக வந்து 2000 ரூபா கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. ஆனால் எடப்பாடியார் சொன்னால் கண்டிப்பாக கொடுப்பார். இது கண்டிப்பாக இது வந்து நிறைவேற்றப்பட திட்டம் தான் இது.
நம்ம ஆட்சியில் இருக்கும்போது லேப்டாப் கொடுத்தோம் பசங்களுக்கெல்லாம். அந்த லேப்டாப் வச்சு பசங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய படித்தாங்க, செஞ்சாங்க, நிறைய கற்றுக்கினாங்க. இது வரைக்கும் லேப்டாப்பே தரல. கடைசி கட்டம் இப்போ வந்து என்ன சொல்கிறானுங்க, லேப்டாப் தரேன்றானுங்க. ஆனால் எப்போ கொடுப்பானுன்னு தெரியல. ஆனால் பசங்க கையில் என்ன இருக்குது தெரியுமா, இன்றைக்கி கஞ்சா இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கி சராசரி எடுத்தோம்னா இன்றைக்கி இந்த ஸ்கூல் பசங்க கையில் இருந்து காலேஜ் போகிற பசங்க கையிலேருந்து இன்றைக்கி கஞ்சான்றது வந்து சர்வ சாதாரணமாக எல்லார்கிட்டையுமே கஞ்சா இருக்கானா. ஆனால் இந்த கஞ்சாவை ஒழிக்கணும்னா திருப்பியும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைப்போம். அமைச்சர் எடப்பாடியார் வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் என்ற நான் என்று அந்த வார்த்தையை சொல்லுவார். அன்று நமக்கோசம் அமைச்சராக நமது மூட்டை என்ன பதவி ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் மனம் பதவி ஏற்றுப்பார் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆற்றல் மிக்க ஒன்றிய கழக செயலாளருக்கு இந்த சால்வை அளிக்கின்றேன். கூட்டத்தினை ஏற்பாடு செய்திருக்கின்ற வில்லிவாக்க ஒன்றிய கழகத்தின் ஆற்றல் மிகு செயலாளர் ஜி.வி. செந்தில்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளர், திருவள்ளுவர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், எங்களின் அரசியல் ஆசான், மண்ணின் மைந்தன் அண்ணன் மாதவரம் மூர்த்தி அண்ணன் அவர்களே, எதுக்காக இந்த கூட்டம்? இப்போ இந்த குறுகிய காலகட்டத்தில் எதற்காக கூட்டம்? இந்த கொடுங்கோல் ஆட்சியை அகற்றத்திற்கான கூட்டம். திமுக அரசாங்கத்தின் அராஜக போற்றினை துடைத்து எறிய வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு நம்மெல்லாம் வந்திருக்கின்றோம். இந்த திமுக அரசாங்கம் தொடர வேணுமா, தொடரக்கூடாதா? நீங்கள் தான் சிந்திக்கணும். அம்மாவுடைய நலத்திட்டங்களை எல்லாருக்கும் தெரியும். தாலிக்கு தங்க திட்டம், ஒரு சராசரி ஒரு ஏழை குடும்ப ஒரு அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ ஒரு மஞ்சள் கயிற்றுல ஒரு தாலி இருக்கணுன்றது ஒரு பெரிய கற்பனை. ஏழை குடும்பத்தில் 1 கிராம் தங்கமாவது ஒரு தாலியில் போட மாட்டோமா அப்படின்னு ஏங்குற எத்தனையோ அக்காங்க தங்கச்சிங்க இருக்காங்க. இதெல்லாம் அறிஞ்ச எங்கள் தாய், உங்களுடைய அம்மா புரட்சி தலைவி அவர்கள், யார் இருக்கிறாங்களோ இல்லையா, நான் இருக்கிறேம்மா, உங்களுக்கு தாலியில் 4 கிராம் தங்கம் கொடுக்குறேன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து எங்களுடைய புரட்சி தமிழர் 4 கிராம் பத்தாது 8 கிராம் ஆக்கினார். அந்த திட்டம் இப்போ இருக்கா? அந்த திட்டத்தில் ஏதாவது குறை இருக்கா? இந்த விடியா திமுக அரசு அம்மா கொண்டு வந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த திட்டத்தை எடுத்துட்டான். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாதவரம் மூர்த்தியன் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். மக்களின் இதயங்களிலே குடிகொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி, மாண்புமிகு அம்மா அவருடைய 78வது பிறந்த நாள் விழாவை இன்று வில்லிவாக்கம் ஒன்றிய கழகத்தின் சார்பாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா அவருடைய சகோதரர்களை கொண்டு ஒரு எழுச்சியான சிறப்பான போற்றக்கூடிய வாழ்த்தக்கூடிய அளவிலே, இங்கே எதிரி கட்சிகள் எல்லாம் வியக்கக்கூடிய அளவிலே இங்கே சிறப்பான ஒரு பிறந்தநாள் விழாவை இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரும் இந்த ஊராட்சியினுடைய வெள்ளானூர் ஊராட்சியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஜி.வி. செந்தில்குமார் அவர்களே, இந்த தொகுதி அதிமுக தொகுதி இரட்டை இலை தான் வெற்றி பெறும் என்று நிரூபித்து காட்டுவதற்காக வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வாழ்த்துதலுக்குரிய அன்பு சகோதரிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும்
அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் இங்கே அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை வந்து இந்த தொகுதியுடைய வேட்பாளராக அறிவிச்சாங்க முதல்ல. அப்ப நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப அறிவிக்கின்ற பொழுது நான் வேட்பாளராக வருகை தந்தேன். நீங்க என் மேல் நம்பிக்கை வச்சு அந்த சமயத்தில் ரெட்டைலைக்கு வாக்களித்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்கிய அன்பு தெய்வங்கள் நீங்க, அருமை சகோதரிகள். நான் உங்களை மறக்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. அதே போல நீங்க அந்த காட்டின அன்புக்கு, நீங்க கொடுத்த அந்த பதவிக்கு, நீங்க கொடுத்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு நான் உங்களுக்கு என்ன சேவை செய்ய முடியும், நம்முடைய இந்த ஊராட்சி, இந்த ஒன்றியத்தை எப்படி வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல முடியும் என்றெல்லாம் யோசித்து உங்களிடத்திலே கருத்துக்கள் கேட்டு, இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்ற கழக தோழர் மத்தியிலே கருத்துக்கள் கேட்டு, இதையெல்லாம் சட்டமன்றத்திலே மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவரிடத்தில் பேசினேன். அப்படி பேசுகின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் நான் அடையாளம் காட்டிய உன்னை இந்த தொகுதியினுடைய மாதவரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்கி இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நீ கேட்டதை தருகிறேன் என்று கொடுத்தார்கள் அம்மா. அப்பேற்பட்ட அம்மா அவர்களுக்கு பிறந்த தின விழாவை இங்கே சிறப்பாக ஒன்றிய செயலாளர்கள் தலைமையிலே அழகாக மாண்புமிகு அண்ணன் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாடு சட்டப்பேரவையுடைய எதிர்க்கட்சி தலைவர், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியுடைய ஆணைக்கிணங்க வெகு சிறப்பாக, உண்மையிலே நான் கூட எதிர்பார்க்கல, நம்ம ஒன்றிய செயலாளர் அண்ணா நாங்கள் எங்கள் ஒன்றியத்தை கூட்டி வைக்கிறேன்னு சொன்னார். நான் இப்போ இந்த ஒரு 5 நாள் தான், 3 நாள், நான் கூட 2 நாள் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேன். நான் வெங்கடாச்சலம் நாயுடு அண்ணா வந்து கவனமாக வச்சுருக்கிறாரு. ஏன்னா அவங்க பணி அந்த 3 நாள் சிறக்க செய்துட்டாங்க. அந்த 3 நாளில் இவ்வளோ பெரிய மாபெரும், அதாவது மாநாடு மாதிரி மாநாடு இன்னைக்கு வில்லிவாக்கம் ஒன்றியமே திரண்டு வந்து அம்மா பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது மட்டுமல்ல, இந்த மாதம் நடக்க இருக்கின்ற இந்த தேர்தலிலே நாம் தான் வெற்றி, நாம் தான் வெல்லுவோம் என்று எடுத்து கூறுவது போல ஒரு எழுச்சியை இங்கே உருவாக்குகின்ற கூட்டமாக அருமை சகோதரர் செந்தில் அவர்கள் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இங்கே நாமெல்லாம் நெடு நாட்களுக்கு பிறகு அதாவது 2011 2016 வரை அடிக்கடி இந்த 10 ஊராட்சிக்கு வருவேன், அந்த குறைகளை தீர்ப்போம், இப்படிலாம் இருந்தோம். அதுக்கு பிறகு 10 வருட காலம் இங்கே வந்துட்டு நம்ம வந்து தொடர்பில்லை. ஏன்னா எதுக்குமே உதவாத, உருப்படியே இல்லாம, மக்களையே பார்க்காம ஒரு தூங்கு மூஞ்சி சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில் வந்தார். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? வாயை தந்து பேசுங்க. உண்மை. அதை யாரும் மறுக்கவே முடியாது. ஏன்னா இங்கே இந்த 10 வருஷ காலம், போன 5 ஆண்டும் அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர், இந்த 5 ஆண்டும் சட்டமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சியை சேர்ந்தவர். அப்படி இருக்கும் பொழுது ஊர் உள்ளவே வரமாட்டார், யாரையுமே பார்க்க மாட்டார். 5 வருஷ காலத்தில் நீங்கள் அவரை முகத்தை பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது.
நான் மாதவத்தில் இருக்கிற நானே பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்களா? வாயை தந்து பேசுங்க. பார்க்கல. பார்க்காத அவர் இன்னும் அமைதியில் இருக்கிறாரு. வீட்டிலே உட்காண்டா ஓட்டு போடுவாங்கன்னு. இந்த தடவை அவரை துரத்தி அனுப்புவீங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த கூட்டமே சாட்சி. அதாவதுங்க ஒரு உண்மை என்னன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மக்கள் பிரதிநிதி சட்டமன்ற உறுப்பினர். அதான உண்மை. நீங்க உருவாக்கினாதான், நீங்க வாக்களிச்சாதான் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ உருவாக முடியும். அப்ப நாங்கள் வந்து ஓட்டு கேட்குறோம். உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களுக்கு பணி செய்வதற்கு எங்களுக்கு வாக்களிக்கணும் கேட்குறோமா இல்லையா? எங்களை நம்பி நீங்க ஓட்டு போடுறீங்களா இல்லையா? அதுக்கு பணி செய்யணுமா வேணாவா? அதை தான் நான் செய்தேன். அந்த 5 வருஷ காலத்தில், அந்த 5 வருஷ காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 10 ஊராட்சியில் அதாவது பார்த்தீங்கன்னா பந்து கொள்ளன்னு எடுத்துக்கினா அங்கே வந்து அந்த ஒரு தரைப்பாலம், அந்த நம்ம வெள்ளம் வந்துச்சுன்னா போக முடியாது. இங்கே இருக்கிறவங்க இந்த லட்சுமபுரத்தில் இருக்கிறவங்க அந்த பக்கம் போக முடியாது. அந்த இடத்துல ஒரு தரைப்பாலம். அதுக்கு பிறகு அங்கே அந்த அரசு அங்கே பள்ளி இருந்தது. அதை உயர்நிலை பள்ளியை உருவாக்கி கொடுத்தோம். அதாவது கல்வித்தரம் உயரணும். கல்வித்தரம் உயர்ந்தாதான் அந்த குடும்பம் வரும். கல்வி உயர்ந்தால் குடும்பம் வரும். நல்லா படித்தாதான் நல்ல பணிக்கு வேலைக்கு போக முடியும், நல்ல சம்பளம் வாங்க முடியும், அந்த குடும்பம் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இதில் நம்ம பிள்ளைங்க இது கிராமமே இருக்கிறதுனால இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போய் படிக்கின்ற சூழ்நிலை. அதை நிறுத்திடுறாங்க. அது பெண் குழந்தையா இருந்தால் ஆமாம் நீ போய் அங்கே போய் படித்து வரதுக்குள்ள எங்களுக்கு பக்கு நினைக்குதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் அம்மா காலத்தில் படித்தாங்க. இந்த காலத்துலாம் படிக்கவே முடியாது. திமுக ஆட்சியில் படிக்கவே முடியாது. எங்கே பார்த்தாலும் பெண்களை கடத்தி போயிடுறானுங்க. இன்னும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போது அந்த பள்ளிக்கு அந்த மேல்நிலை பள்ளியை உருவாக்கி கொடுத்தோம். பொத்தூர் ஊராட்சி எடுத்துனோம்னா அந்த கிராமத்துக்கு பொத்தூர்லேருந்து வந்திருப்பீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா 10 ஊராட்சியிலேருந்து அருமை சகோதரர் வந்து அமர்ந்துருக்கிறீங்க. அதே மாதிரி சகோதரர் இருக்கிறாங்க. பொத்தூர் ஊராட்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 வருஷ காலமாக நான் சட்டமன்ற உறுப்பினராக வர்றதுக்கு முன்னாடி இருந்து 10 வருட காலமாக அந்த ரோடு சரியே இல்லை. பஸ்ஸு நிறுத்திட்டாங்க. இங்கேருந்து நம்ம வந்து ஆவடிக்கு போக முடியாது, அந்த திருமலை வாயிலுக்கு போக முடியாது. பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. நான் வந்தோடனே சொன்னாங்க அந்த சாலையை சீரமைத்து அங்கே அரசு பஸ் விட்டு அந்த பஸ்ஸில் ஏறின்னு போனேன். அங்கே இருக்கிற சகோதரி பொத்தூர்லேருந்து யார் வந்துக்கிறீங்க தெரியுமாம்மா உங்களுக்கு? பொத்தூர் அம்மா உண்மைதானம்மா? ஏம்மா நான் போய் சொன்னா நீ எழுது எப்பா நீ போய் சொல்றேன்னு சொல்லிடுங்க. ஆமா நான் அதுதான் சொல்றேன். அதை பொத்தூருக்கு அதையும் சொல்றாங்க. இங்க பொத்தூர்லேருந்து வந்துக்கிறீங்க. இல்லப்பா நீ போய் சொல்றேன்னு சொல்லிடுங்க. இல்ல பொத்தூருக்கு அழகா பஸ் எடுத்துன்னு வந்தேன். பஸ்ஸில் ஏறினா வந்தேன் நான். அந்த பஸ்ஸில் அப்போ அமைச்சர் நான் பொத்தூரில். அதே மாதிரி வந்து அந்த பொத்தூர்லேருந்து இந்த ஆரிக்கமேட்லேருந்து பஸ்ஸு நம்ம விட்டோம். அது வெள்ளானூர் ஊராட்சி, நம்ம ஊராட்சி, இந்த ஊராட்சி இப்போ கூட்டப்படுறோமே இந்த ஊராட்சி. அங்கே அந்த ஆரிக்கமேட்டில் ஒரு ஸ்கூல், அதை வந்து 8th வரையில் இருந்தது. 8th வரையில் அந்த பள்ளி இருந்தது. நான் வந்தப்போ அங்கே இருக்கிற எனக்கு சரியா அப்போ அனுபவம் இல்லை. அப்போ தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க. எல்லா சகோதரிகளாம் சேர்ந்து ஓட்ட போட்டாங்க. நம்ம கழகத்தோடலாம் ஓட்டு போட்டாங்க. அங்கே மகளிர் சுய உதவி குழு நடத்தினிருந்தாங்க. அவங்களாம் வந்து எங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் வந்து அந்த 8th வரையில் தான் இருக்குது, அதை 10th வரையில் உருவாக்கி கொடுங்க சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே அவங்க கோரிக்கை ஏற்று அதை 10th வரையில் உயர்த்தி கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, அந்த பள்ளியில் அது மட்டும் இல்லை, அந்த ஸ்கூலில் வருஷம் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆவடி போய் எழுதணும். அதுக்கு பஸ்ஸு வர வச்சேன். அந்த டைமுக்கு எக்ஸாம் போகிறதுக்கு டைமுக்கு பஸ்ஸு வர வச்சேன். அது உண்மையா இல்லை சொல்லுங்க? ஆரிக்கு மட்டும் யார் வந்துக்கிறது?
ஏங்க உண்மைதானேங்க? பஸ் வந்து ஏற்றுமா உள்ள பஸ்ஸு வருஷம் பஸ் அமிச்சேன் நான் அந்த குழந்தைங்க போயிட்டு அந்த எக்ஸாம் எழுதிட்டு வரத்துக்கு. அப்புறமா கொள்ளும்பேடுக்கு இல்லைங்க, அங்கே சின்ன ஹாஸ்பிட்டலாக இருந்தது. அதை சட்டமன்றத்தில் அம்மாவோட பேசி அந்த 30 படுக்கை வசதி கொண்ட ஒரு பெரிய மருத்துவமனையை உருவாக்கி கொடுத்தேன். இங்கே இருக்கிற மருத்துவமனை, அந்த மருத்துவமனை அப்படி உருவாக்கி கொடுத்தேன். அதே போல் கொள்ளுமேடு ஸ்கூலையும் மேல்நிலை பள்ளியாக உருவாக்கி கொடுத்தோம். அந்த பள்ளியையும் மேல்நிலை பள்ளியாக உருவாக்கி கொடுத்தோம். இப்போ வெள்ளானூர் தலைவர் உண்மை தானே அது? அப்போ அவர் தலைவர், அவர் கேட்டால் ஊரே கேட்ட மாதிரி. எங்கள் வெள்ளானூர்லேருந்து உண்மை தானேங்க? யாருங்க வெள்ளானூருங்க? வெள்ளானூரே இல்லையா? ஏங்க சகோதரி யாரும் இல்லையா? வெள்ளானூர் இல்லையா? பெரிய ஹாஸ்பிட்டலாக உருவாக்கலையா? வாயை தந்து பேச மாட்டீங்களா? இப்படி பேசுறதுனால தான் உங்களை திமுககாரன் ஏமாத்திருக்கிறான். உங்களை திமுககாரன் இவங்க வாயை மூடின்னு இருப்பாங்க, தான் உங்களை ஏமாத்துறான். கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். வாயை திறந்து பேசுங்க. இது பாரு, உங்க சகோதரி யார் ஆட்சி நடத்துனது? அம்மா தானே ஆட்சி நடத்தினாங்க. எப்படியாப்பட்ட சிங்க நிகர் தலைவி என்ன? அந்த தாய்க்குள்ள சகோதரியுடைய பெருமை அருமை எல்லாம் தெரிஞ்சுறானா மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் தமிழ்நாட்டில். உண்மைதானே? அப்போ நீங்கள் மட்டும் நான் வாய முடிந்து இருப்பீங்களா? அம்மா மாதிரி பேசுங்க, அம்மா மாதிரி தைரியமா இருங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் பிழைக்க முடியும். அதுவும் இப்போ இந்த 5 வருஷம் நீங்கள் போய்ச்சதே பெரிய கஷ்டம். இந்த 5 வருஷம் வாய முடியிலிருந்து போய்ச்சதே பெரிய கஷ்டம். கவலைப்படாது, 2 மாதத்தில் ஆட்சி பாருங்க. நம்ம தான் ஆட்சி வர போகிறோம். 2 மாதத்தில் ஆட்சி வர்றோம். 5 வருஷம் தப்பிச்சிட்டீங்க. ஏன்னா கொள்ளைக்காரன் தான் ஆட்சி நடத்துகிறான் இங்கே. அதுபோல் இந்த வெள்ளானூர் ஊராட்சி இப்படி பண்ணி கொடுத்தோம். அப்புறம் மோரை ஊராட்சி நம்ம எடுத்துக்கணும்னா அதில் வந்து அந்த புதுசாக அந்த கிராமம் அந்த மோரை ஊராட்சி அப்போ தான் உருவாச்சு. அந்த கனிம நகர் எல்லாம் அதில் சாலை வசதியே கிடையாது. அந்த வீரராவ் கலெக்டர் இருந்தார். அவரோட சொல்லி லாரிங்க வச்சு அப்போ பிரியா இளங்கோலாம் தலைவராக இருந்தாங்க. அதில் வந்து அந்த கிராவல் அடித்து ரோடு பாம் பண்ணி அங்கே ஓவர் டேங்க் போட்டு கொடுத்தோம். 4 ஓவர் டேங்க் 4 பக்கம் போட்டு கொடுத்தோம். அந்த மோரிலேருந்து வந்துக்கிறீங்கல்ல, இப்போ வந்து உங்களுக்கு தெரியாது, முதல்ல இருந்து உங்களுக்கு தெரியும். உண்மையாமா? கரண்டா? ஆமாம், கரண்ட் வேறு வர வச்சு கொடுத்தோம். அது வேறு அந்த டேங்க்கு தண்ணி பத்தாது, அங்கங்கே சின்டெக்ஸ் வச்சு கொடுத்தோம் மோரியில். அதே போல் அங்கே வந்து பள்ளிக்கூடம் புதுசாக கட்டி கொடுத்தோம். அதே போல் வந்து அந்த நகருக்கு அந்த அங்கே இருக்கிற நகரையும் அந்த மேல்நிலை பள்ளியை உருவாக்கி கொடுத்தோம் மோரியில். அது மட்டும் அது. அப்புறம் அரக்கம்பாக்கம் எடுத்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு தரைப்பாலம் அமைச்சு கொடுத்தோம். சாலை வசதி செய்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டேஸ்வரம் அந்த அரசு பள்ளியில் வருஷம் அங்கே லேப்டாப்பு, அந்த ஸ்கூலு யூனிஃபார்மு எல்லா ஸ்கூலில் கொடுத்தோம். அந்த பள்ளியை வந்து அந்த கட்டிடங்களை கட்டி கொடுத்தோம். இப்படி அந்த பாண்டேஸ்வரத்தில் பண்ணி கொடுத்தோம். வெள்ளச்சேரி ஊராட்சி திரும்பினா அங்கே வந்து நான் வர சொல்லவே சொன்னாங்க ஓட்டு கேட்க சொல்ல, எப்பா ஜெயிச்சிருவேன் நீ வந்தினா எங்களுக்கு இந்த ஒரு பாலம் மட்டும் பண்ணி கொடு, நாங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றி வருது. அப்போ சுரேஷ் தலைவர் அந்த டில்லி வந்து கவுன்சிலர். அப்போ வந்து சுற்றி வரணும். நாங்கள் வந்த உடனே அந்த பாலத்தை போட்டு கொடுத்தோமா இல்லையா? ஏன்னா உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், நான் எல்லாரையும் ஞாபகப்படுத்துகிறேன். அது வந்து இது வெள்ளச்சேரில். அதே மாதிரி இந்த ஊராட்சி நம்ம இங்கிருந்து போனோம்னா அந்த இதில் அந்த சாலையே சரியில்லை. அந்த தும்பூர் சாலை ரொம்ப நீண்ட நாள் பள்ளம் செம்மண். அந்த வீட்டில் இருக்கிறவங்க லாக் பண்ணிப்பாங்க. எல்லா வீடும் லாக்கில் இருக்கும். ஏன்னா அந்த தூசுலாம் போய் வீட்டுக்கு போயிடும். தார் சாலை போட்டு கொடுத்தேன் அந்த இடத்துல. அதே மாதிரி பாலவேடில் அங்கே இருக்கிற அந்த பள்ளியை அதே மாதிரி மேல்நிலை பள்ளியை தரம் உயர்த்தி கொடுத்தோம்.
சாஸ்திரி நகர் அண்ணன் வந்து இப்போ வந்து இது போட்டார், சால்வை போட்டார். அந்த நகரில் சாலை போட்டு கொடுத்ததோடு இல்லாமல் அங்கே இருக்கிறவங்கள அந்த மேம்பாலம் ஒன்று வந்தது. அப்போ இடத்த காலி பண்ண சொன்னாங்க. அவங்களுக்குலாம் அந்த மோரில் இடம் வாங்கி கொடுத்தோம். என்னன்னா அந்த சாஸ்திரி நகர் வந்தவங்களுக்கு தெரியும். இடம் வாங்கி கொடுத்தோம். அவங்களுக்குலாம் வந்து மாற்று இடம் வாங்கி கொடுத்தேன் அந்த சாஸ்திரி நகரில். அது மட்டும் இல்லை பட்டா வாங்கி கொடுத்தா. அப்போ இன்னும் அடங்கல்ல ஏத்தாமுக்கிறாங்க, அங்கெல்லாம் வந்த உடனே அந்த பாலவேலேருந்து வந்தவங்களுக்கு சொல்றேன், வந்த உடனே அந்த அடங்கல்ல ஏற்றி எல்லாருக்கும் பட்டா வாங்கி கொடுத்துட்றேன். அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் வர்றதுன்னு உங்களால நிச்சயம். வந்த உடனே இந்த வேலையை செய்யறேன். இது போல அதாவது அது மட்டும் இல்லை, இன்னொன்று யோசனை பண்ணி பாருங்க, எல்லாருமே யோசனை பண்ணி பாருங்க. அங்க அரசு நிலத்திலே குடியிருந்தவர்கள்லாம் பட்டா வாங்கி கொடுத்தேன், கிராம நத்தத்துக்கு பட்டா வாங்கி கொடுத்தேன், போக்குவரத்து வசதி செய்து கொடுத்தேன். இதெல்லாம் இல்லாம அடிக்கடி அந்த கரளப்பாக்கத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலை வந்து தரம் உயர்த்தி கொடுத்தோம். ஒரு மருத்துவ கிளினிக் போட்டு கொடுத்தோம். அதையும் மூட்டானுங்க. அங்கே பட்டா வாங்கி கொடுத்தாங்க. எல்லாம் 10 ஊராட்சிக்கும் 10 அந்த கரளப்பாக்கத்துலேருந்து வந்துக்கிறீங்களா, அழகாக பண்ணி கொடுத்தோம். அந்த ஒரு மருத்துவ கிளினிக் அதை மூட்டானுங்க வந்து இப்போ இப்படிலாம் 10 ஊராட்சிக்கும் நாங்கள் பட்டியலிட்டு சொல்கிறோம். இதை யாரும் மறுக்க முடியாது, செய்ததை சொல்கிறோம். இதை 10 வருஷ காலமாக இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் செய்திருப்பாரா? செய்யவே செய்யல. அதை நீங்கள் கண்டிக்கணுமா வேணாவா? கண்டிச்சே ஆகணும். எப்படி கண்டிக்கிறதுனா இந்த தேர்தலில் நீங்க ரெட்டலிக்கு வாக்களிச்சாதான் கண்டிக்கிற மாதிரி அர்த்தம். அதனால அதாவது ஒன்று சொல்றேன் கேட்டுங்க, முன்னேறி எப்படியோ அப்படிதான் பின்னேறு. அதானே நம்ம கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க, தலை எப்படியோ அப்படிதான் வாழுன்னுவாங்க. முன்னேறி எப்படியோ அப்படிதான் பின்னேறு. ஏங்க நீங்க ஆட்சி நடத்துற ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சர் இங்க 5 வருஷமா ஆட்சி நடத்தினார். எப்படி ஆட்சிக்கு வந்துட்டாரு? ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாரு. எப்படிதான் ஏமாத்தினாரு? இங்க நம்ம தம்பி சொன்ன மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்தா நிறுத்திடுவாங்கன்னு சொல்லி ஏமாத்தினாங்க. அது வேற ஏமாத்தது மட்டுமல்லாத ஆனவன அந்த எம்எல்ஏ ஒருத்தர் இருப்பான், ஆனவன அந்த சோன்பு அப்படியே தான் குத்துருவாங்க. இன்னும் அதாவது சுகர்ல கிடக்குது. எல்லாம் இப்போ சகோதரர் சுகர்ல இருக்கிறாங்க. என்ன இவ்வளமோ வந்து இதில் இந்த நம்ம காஷ்மீர்லேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரியும் இல்லை துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி தங்க கட்டு மாதிரி அந்த சோம்பு அப்படியே தான் குத்துட்டு போடுறான். இப்படிலாம் சொல்லி ஏமாத்திட்டாங்க. அது மட்டுமா, அந்த மின்சார இது 2 மாசத்துக்கு நம்ம பில் கட்டுறோம். 2 மாசத்துக்கு பில் கட்டுறோம். அந்த மாசத்துக்கு ஒரு தடவை கட்டுப்படி நாங்கள் செய்வோம் என்று இந்த ஸ்டாலின் அறிவிச்சாரு. பண்ணாரா? பண்ணல. இன்னைக்கு மின்சார கட்டணம் எப்படி உயர்ந்திருக்குது? 3 மடங்கு 4 மடங்கு உயர்ந்திருக்குது. இங்க சொன்னாரு இந்த ஊராட்சி தலைவரை பத்தி. இந்த ஊராட்சி தலைவர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வீட்டினுடைய வரியும் ஏத்திட்டாங்க. வரி ஏத்தது மட்டும் இல்ல, வரி போனவோ துட்டுன்னா 5000 2000 கிடையாது, 40,000 50,000 1 லட்சம். அவனுக்கு பணம் சாதாரணமாக போச்சு. அவங்க முதலமைச்சர் கோடி கோடியா கொள்ளடிக்கிறாரு, இவங்க லட்சமா கொள்ளடிக்கிறாங்க. அந்த வீட்டு வரி உயர்த்திட்டாங்க, மின்சார வரி உயர்த்திட்டாங்க, எல்லாம் விலைவாசி உயர்ந்து போச்சு. நம்ம சகோதரி எப்பனா போய் ஒரு கோட்டை அடிப்பாங்க, அந்த விலையை ஏற்றிட்டாங்க. எப்படி தான் மனுஷன் வாழ முடியும்? யோசனை பண்ணி பாரு. வீட்லேயும் விலைவாசி, வெளியில் போய் அதை தீக்கத்து நம்ம வீட்டில் போனால் பொண்டாட்டி தந்துரு. ஆமாம், நீ எத்தனை வந்து கொடுக்குற, நீ கொடுக்குறதுக்கு எதுக்குமே பார்த்தல, 2 நாள் செலவு வர மாட்டேதுன்னு அந்த கவலையில் நம்மால் போய் ஒரு கோட்டர் வாங்குறாரு. அங்கே போனால் அங்கே விலை ஏறி போகுது. அங்கேயும் கஷ்டம், இங்கேயும் கஷ்டம். 5 வருஷம் கஷ்டம். 5 வருஷமா அப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கிறோம். இதுல வேற பாத்தீங்கன்னா
அந்த தேர்தல் அறிக்கையில அவங்க தேர்தல் அறிக்கையில அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. சொன்னாங்களே இல்லையா? அவங்க சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்தவொடனே தரல. 28 மாசம் நம்ம எடப்பாடி அண்ணன் அந்த இதுல குரல் கொடுக்கிறாரு சட்டமன்றத்தில். மகளிருக்கு சகோதரிக்கு 1000 ரூபாய் தர சொன்ன கொடுத்தீங்களா? வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திட்டீங்க சொல்லிட்டு குரல் கொடுத்து கத்துறாங்க, போராட்டம் பண்றாங்க. அதுக்கப்புறம் 28 மாசம் பொறுத்து அந்த 1000 ரூபாய் தராங்க. இங்கோட கொஞ்சம் பேர் வாங்குவீங்க. அப்பவே சொல்றாங்க இவங்க கொடுத்த வரல என்னங்க எல்லாருக்கும் வரலன்னு கேட்டா தகுதி வாய்ந்தவளுக்கு தான் தரப்படும், தகுதி உடையவர்களுக்கு தான் தரப்படும். என்னடா தகுதினா அவங்க தங்க நகை போட்டுக்கிறாங்க. நம்ம ஊர் பொம்பளை ஏதோ கடனை உடனே வாங்கி நானும் பாரு எப்படிங்கிறன்னு சொல்லிட்டு ஒரு தங்க நகை போட்டுக்கிறாங்க. என்ன அதை நீ தங்க நகை போட்டுங்கிற, நீ கல் வீடு கட்டி வச்சுருக்கிற, உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. இதில் பாதி பேருக்கு மேலே வந்திருக்காது. முதல் அது வந்தே இருக்காது. அது 1000 ரூபாய். இப்போ தேர்தல் வந்தனோடனே போன மாதம் வீடு விட அந்த ஃபார்ம் தரானுங்க. எம்மா இந்த நான் வாங்கி கொடுத்துறேன். என்னடா உங்கள் ஒப்ப மூட்டை துட்டா தரீங்க? நீங்கள் உங்கள் அப்பா மூட்டை திட்டாடா, வரி துட்டு, எங்கள் வரி பணம், எங்களோட அதிகமாக வரி வாங்குறீங்க, அதிகமாக கரண்ட் பில்லு வாங்குறீங்க, விலைவாசி ஏற்றிட்டீங்க, நடந்தா வரி, உட்கார்ந்தா வரி, அங்கே பைக்கில் ஹெல்மெட் போடலாம் ஃபைனு, சும்மானால போய் ஊதுறான்றான். அது வச்சுன்னு அது ஊதுனா 10,000 ரூபாய் ஃபைன்ன்றான். நம்ம 2 நாள் முன்ன குடிச்சுவேன், வாசல் வராது இருக்குமா? 2 நாள் முன்ன குடிச்சா 10,000 ரூபாய் கட்டு போகிறான். கொடுமை பேச முடியல. அங்கப்பா எதுப்பா அப்படிலாம் வசூல் பண்றானுங்க. வசூல் பண்ணி தான் குடும்பம் மட்டும் வாழணும்னு நினைக்கிறாங்க, தான் குடும்பம் மட்டும் வாழணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை இது என்னது பஸ்ஸில் மகளிர்லாம் பஸ் பிரியினாங்க. சரி பஸ் பிரியும். அது பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரர்கள் லிப்டிக் போட்டுக்கிற மாதிரி முன்னாடி சிகப்பு கலரு, அந்த லிப்டிக் கலரு பின்னாடி லிப்டிக் கலர் போட்டு லிப்டிக் பஸ் விட்டானுங்க. இப்போ எல்லாமே லிப்டிக் பஸ் தான் கூப்பிட்றாங்க. அதோ லிப்டிக் பஸ் வந்துடும், அந்த கலரை பார்த்தாலே வந்துடுனால அதை விட்டானுங்க. விட்டுட்டு மகளிருக்கு போகிறாங்க. சரி, அதுவும் டைமுக்கு வராது. பஸ் மேலே பஸ் வர, அந்த லிப்டிக் பஸ் மட்டும் வராது. இப்படி கொடுத்தாங்க. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க சகோதரிகளே. அம்மா மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்க. கிராமத்துக்கு இங்கே இருக்கிற நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. எல்லாமே கறவை மாடு கொடுத்தாங்க, ஆடு கொடுத்தாங்க. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க, சீருடை கொடுத்தாங்க. இங்க சொன்னது போல தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. நீங்க தங்கத்தினுடைய விலைன்னா 1,30,000 ரூபாய் ஒரு சவரம். அதை 8 கிராம் அம்மா கொடுத்தாங்க. ஸ்கூட்டிக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுத்தாங்க. அதே போல மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் வந்தாரு. கொரோனா காலம், கொரோனாவில் 2 வருஷம் தேங்கி போச்சு. தமிழ்நாடு நின்று போச்சு. அப்படியே அந்த நோய் நம்ம போய் இவ்வளவு நெருக்கமாக உட்காந்துக்கிறோம். ஒருத்தர் தொட மாட்டோம். சொந்தக்காரன் இருந்தால் கூட எம்மா இரு அங்கே தான் வரேன் நான். நீ பேசாத, அது உன்னோட பேசினா என் உயிர் போயிடும் பொழுது இருந்தாமா இல்லையா? வராது நீ. இதில் வேற அந்த காய்கறி எதனா வாங்கிட்டு தருவாங்க. அதை இப்போ எடுத்தா கழுவாதே அறிஞ்சுன்னுக்கிறேன். இப்போ அப்போ பார்த்தா தண்ணியில் போட்டு அதை அழைச்சி அதை காய வச்சு உணவு அழைச்சி இப்படிலாம் கொடிய நோய் கொரோனா நோய். அந்த காலத்தில் எல்லா இடத்துலையும் சிகிச்சைக்காக மருத்துவமனை, அவங்களுக்கு வேண்டிய சலுகை. அந்த காலத்தில் ரேஷன் கடையில் விலையில்லா பொருட்கள் கொடுத்தாங்களா இல்லையா? காசு இல்லாமல் பொருள் 2 மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் வந்தது, 2,500 ரூபாய் கொடுத்தாங்க. அம்மா இருக்கும் பொழுதும் கொடுத்தாங்க. அப்போ இந்த பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது 2,500 ரூபாய் கொடுத்தாரு. 5,000 ரூபாய் கூடாதான் கேள்வி கேட்டாரா இல்லையா?
அதில் இன்னொரு ஜோக் கேளுங்க. குழந்தை பார்த்து நம்ம குழந்தைங்க இப்போ நம்ம கூட செல்லு ஆப்ரேட் பண்ண தெரியல, நமக்கே செல்லு ஆப்ரேட் பண்ண தெரியல, அதுக்கிட்ட குத்தினா அதுவே எல்லாம் போட்டுக்குது. இப்போ 3 வயசு குழந்தை. இப்போ நம்ம தாய்மார்கள் சுத்தமான வேலை. இப்போ அழுத ஒன்றையும் பண்ணுறது கிடையாது, தூக்கறதுலாம் கூட கிடையாது. அந்த செல்லத்தும் அது கையில் குத்துறது, அது கொடுத்துட்டாங்கன்னா அது பாட்டு வேலை அடிக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி தூக்கணும், இப்படி ஒரு 2 ரவுண்ட் அடிக்கணும், அதெல்லாம் கூட கிடையாது. இப்போ அந்த செல்லத்து கையில் குத்துறாங்க. அது பார்த்து உட்காந்து 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் தான் பயம் இல்லாதுக்கிறாங்க. அது மாதிரி காலத்தில் இவர் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் 2500 ரூபாய் கொடுத்தாரு, இன்னொரு 1500 ரூபாய் சேர்த்து எப்போ எவ்வளோ பாச்சு? 5000 ரூபாய். 5000 ரூபாய் 2500 1500 ரூபாய் சேர்த்தா 4000 ரூபாய் தெரியாது இந்த முதலமைச்சருக்கு, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டியது. என்ன ஒரு புத்தி பேதலிச்சு பேசுகிறது புத்தி. அதாவது எப்படி ஒரு தரமா பேசணும்னா ஒரு முதலமைச்சர் என்ன பேசல கேட்டாரு. ஆனா அதே முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி அந்த இன்னைக்கு முதலமைச்சராக வந்தாரு. பொங்கல் நடந்தது, வருடம் பொங்கல் வருது. உடனே அரசை நம்பி நம்ம இல்லைன்னு வச்சுங்க, நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம சாப்பிட்றோம், நம்ம கஷ்டம் நம்ம சாப்பிட்றோம். 2 பொங்கலுக்கு ஒரு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த வெள்ளை பாவு எடுத்தா அப்படி ஒழுகினே தான் போகுது. அதில் வேற பல்லி இருந்தது ஒரு இடத்துல, அந்த பல்லி இருந்தது ஒரு வெள்ளத்தில். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி எப்பத்து முந்திரியோ அது எப்போ பேக் பண்ணது தெரியாது. அந்த முந்திரி நமுத்து போன முந்திரி, நமுத்து போன திராட்சை அது மாதிரி கொடுத்தாங்க. காசு கொடுத்தாங்களா? நம்ம காசு கொடுத்தாங்களா? கொடுக்க மாட்டீங்களா? இல்லை, திமுக 2 வருஷம் தரல. ஆனால் இந்த வருஷம் தேர்தல் வருது இல்லை, 3000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. எப்படி பாரு, எப்படி பாருங்க. தேர்தல் வந்து 3000 ரூபாய் வந்துடுச்சு. ஏன்னா ஓட்டு போடணுமே, மறுபடியும் 5 வருஷம் கொள்ள அடிக்கணுமே, உங்களெல்லாம் ஏமாத்தணுமே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குதுன்னா அது திமுக காரணம் மட்டும்தான் சாரம். அது திமுக காரணம் மட்டும்தான் சாரம். அது இப்ப கொடுத்தானுங்க. உன்னை யோசனை பண்ணி பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னே 2500 ரூபாய் அன்னைக்கு விலைவாசி என்ன, 5 வருஷம் பொறுத்து இப்போ வந்து 3000 ரூபாய். இப்போ என்ன விலைவாசி எப்படி ஏறி போச்சு? 5000 ரூபாய் கொடுத்துக்கலாம், 10000 ரூபாய் கொடுத்துக்கலாம், கொடுக்கல. ஆனால் இவங்க கார் ரேஸ் ஓடுறது மட்டும் 60 கோடி. அங்கே அவர் அவங்க அப்பா பேனா வைக்கிறதுக்கு 72 கோடி. இண்டாடா இது? இவங்களுக்கு மட்டும் கோடி கணக்காக குடும்பத்துக்கு எடுத்துப்பாங்க, நம்மளுக்கு ஒரு 500 ரூபாய் போட்டு தர மாட்டாங்க. இது அதாவது இந்த மாதிரி ஆச்சு. எதை சொல்ல வந்தேன்னா, இப்படிலாம் கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? அம்மா இங்கே சகோதரர் பேசினார். அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து 18000 ரூபாய் கொடுத்தாங்க, 3 தவணையாக தருவாங்க. அதுல அந்த பெட்டகம் கொடுத்தாங்க. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வேண்டிய சட்டை, சோப்பு, சின்ன நெயில் கட்டரு, இதெல்லாம் ஒரு பெட்டகம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட அப்படி கொடுக்கும்போது விலையில்லா பொருட்கள் வழங்கப்படும், விலையில்லா தங்கம் வழங்கப்படும், விலையில்லா மிக்சி கிரைண்டர் ஃபேன் வழங்கப்படும், விலையில்லா கறவை மாடு வழங்கப்படும், இப்படிதான் சொல்லுவாங்க அம்மா. ஆனா இந்த திருட்டு பசங்க, திமுக காரணங்க, புத்தி இல்லாதவனுங்க, மக்களை ஏமாத்துறவனுங்க என்ன சொன்னானுங்க? பஸ்ஸில் போனா, ஏம்மா ஓசி பஸ்ஸில் போறீங்களா, ஓசி பஸ்ஸில் போறீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா? என்னடா பாவீங்களே, நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தா நாங்கள் வந்து குடும்பம் வளர்த்துறேன்றீங்க, எங்கே வரி பணத்தில் பஸ்ஸு ஒன்றா ஓசி பஸ்ஸுன்னு கிண்டல் பண்ணுறீங்க. என்னடா இது? இப்படியெல்லாம் ஓட்டை வாங்கின்னு கொச்சப்படுத்தக்கூடாது, ஓட்டை வாங்கின்னு கொச்சப்படுத்தக்கூடாது. அம்மாவுக்கு வாக்களிச்சுங்க, இந்தியாவிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் சொல்கின்ற அளவுக்கு தமிழகத்தை உயர்த்தி காட்டினார்கள். அதே போன்று புரட்சி தலைவர் அவர் ஆட்சி நடத்துகின்ற போது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் வாழ்த்தினாங்க. அந்த வழியில வந்து நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி ஆளுகின்ற பொழுது மக்களை நேசித்தார், மக்களுக்காக மருத்துவ கல்வி கொடுத்தார். அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் மருத்துவர் ஆகலாம் என்ற ஒரு திட்டத்தை 7.5% உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார். அந்த
அந்த கொரோனா சமயத்திலே அந்த படிப்பதற்கு முடியாத அந்த கல்லூரி மாணவர்களுக்கும் அந்த பள்ளிகளில் இருக்கின்ற அத்தனை 10th பிளஸ்ல அனைவரும் ஆல் பாஸ் என்று அறிவித்தார். ஏன்? கல்வி தரம் உயர வேண்டும் என்பதற்காக. கல்வி தரம் உயர்ந்தால் நாடு உயரும், அந்த குடும்பம் உயரும் என்பதற்காக அன்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவித்தார்கள். அந்த அரசு பள்ளியில் வருகின்ற மாணவர்களை மருத்துவர்களாக உண்டாக்கினால் மட்டும் போதாது, அவர்களுக்கு மருத்துவ கல்லூரி வேண்டும் என்பதற்காக அங்க அந்த மத்தியிலே பேசி 11 மருத்துவக் கல்லூரியை தமிழகத்தில் கொண்டு வந்தார் அண்ணன் எடப்பாடி அவர்கள். சட்ட கல்லூரியை கொண்டு வந்தார், ஆர்ட்ஸ் காலேஜை கொண்டு வந்தார், பள்ளிகளை அதிகப்படுத்தினார். இதெல்லாம் வளர்ச்சிக்கு உண்டான விதங்கள். ஆனால் இன்றைய ஆட்சி ஆளுகின்ற திமுக அரசால் என்ன செய்தார்கள் என்று ஒன்று சொல்ல முடியுமா? கருணாநிதிக்கு அரங்கம், இங்கே ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டி தவிக்கின்றார்கள். அந்த ஒயின் ஷாப்பிலே கொள்ளை, இங்கே அடிக்கிற அத்தனை திட்டத்திலே கொள்ளை. அவர் குடும்பம் மட்டும் உலகத்திலேயே முதல் பணக்காரனாக ஆகணும். ஒருத்தன் கூட லேஅவுட் பண்ணக்கூடாது. அந்த லேஅவுட் பர்மிஷன் தர மாட்டானுங்க, அவனுங்களே சாப்பிடுவானுங்க. அவனுக்கு போட்டா உடனடியா. அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறானுங்க திமுகவில் வந்து மந்திரிங்க, அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர், அவனுக்கு முதல்ல கமிஷன் போய் சேரணும். முதல்ல கமிஷன் போய் சேரணும், சேர்ந்தாதான் அது அப்ரூவல் ஆகும். வீடு கட்டா போதும், தலைவர் வந்து நினைக்கிறாரு. ஏமா அந்த செங்கல், எப்பா செங்கல் இது பாத்ரூம் சரியில்லைப்பா, ரிப்பேர் பண்ணுறத வச்சுப்பா. ஏமா நான் வீடு கட்டுறேன்னு வச்சுட்டேம்மா. அப்போ பாத்ரூம் கட்டுறீங்க, எதனா கொடுத்தாலும் கொடுங்கன்னு வாங்கி போடுறானுங்க. நீங்க கொளுத்துக்காரன் வீட்டுக்கு வந்தவே அந்த திமுக தலைவருக்கும் அந்த எம்எல் துட்டு கொடுத்து தான் வரணும். இருக்குதா இல்லையாங்க? இருக்குது. ஏன்னா ஒன்று மட்டும் உறுதி, நம்ம ஆளுங்க, நம்ம சகோதரிங்க சகோதரர்லாம் உங்களுடைய மகிழ்ச்சியிலே தெரிஞ்சு போச்சு. இந்த தொகுதி அதிமுக தொகுதி தான் வருங்காலத்திலே நடக்கின்ற தேர்தல் என்பது தெளிவாகிவிட்டது. அந்த வகையிலே இன்று ஆளுகின்ற ஆட்சி என்பது இன்று ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆட்சி, மக்களை வஞ்சிக்கின்ற ஆட்சி. வஞ்சிக்கிறாங்க. விலைவாசி ஒரு பக்கம் உயர்வு, வீட்டு வரி ஒரு பக்கம் உயர்வு, மின் கட்டணம் ஒரு பக்கம் உயர்வு, எதுக்கு எடுத்தாலும் அங்க வரி தொல்லை. அங்கே அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் பார்க்குறோம், அதே போல வாட்ஸ்அப்பும் பார்க்குறோம். வாட்ஸ்அப்பும் பார்த்துட்டு இப்போ எல்லாமே வாட்ஸ்அப் பேப்பரோட பார்த்துக்கினே இருப்போம். இன்று தங்க விலை 5000 ரூபாய் உயர்வு, வெள்ளி விலை 2000 ரூபாய் உயர்வு. ஆடாது பார்த்துனே இருப்போம். இன்னொரு பக்கம் வரும், இன்று தமிழ்நாட்டில் 6 கொலைகள், இன்று அந்த மதுரை பக்கம் 7 கொலைகள், இங்கே சென்னையிலே 6 இடத்துல கொள்ளை, 6 இடத்துல கற்பழிப்பு. இப்படி ஒரு பட்டியல். ஏண்டா பாருங்களே, இதுவரை நம்ம பேப்பர் அது மாதிரி பார்த்தோமா? இது மாதிரி பார்த்தோமா? நம்ம சினிமா படம் எங்கே ஓடுதுன்னு பார்ப்போம், எந்த தேட்டர் ஓடுதுன்னு போட்டு கொஞ்ச நாள் போயிருந்தது. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தங்க விலை, வெள்ளி உயர்வு, இந்த மழை பெய்யுதா பெய்யலான்றதை போடுவாங்க. இப்போ என்னடா எவ்வளோ கொலை நடக்குது, எவ்வளோ கொள்ளை நடக்குது. ஆமாம் தம்பி வந்து நான் மறந்துடுறேன், அதுக்கு தான் உங்களை தான் நிற்க வச்சுக்கிறேங்க. நான் மறந்துட்டா கூட சொன்னீங்கன்னா டக்கு டக்குன்னு சொல்லிவிடுவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாங்க, அதாவது இது போல கொலை தம்பி சொல்றாப்புல கெஞ்சானிங்கிறாப்புல. இன்னைக்கு கெஞ்சானாவே என்னன்னு தெரியாம இருந்ததுங்க அம்மா ஆட்சியில், கெஞ்சானாவே என்னன்னு தெரியாதுங்க எடப்பாடி அண்ணா ஆட்சியில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கல்லூரி வாசல்லையும் கெஞ்சா, எல்லா மாணவர் கையிலையும் கெஞ்சா, அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களும் கெஞ்சா, எல்லாம் கெஞ்சா விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்புகிறோம் பசங்களை, அதுக்கு முன்னே டேய் பத்திரமா போயிட்டு வாடா நீ ஆனா, அதுக்கு மட்டும் தான் வேணும். சும்மா பசங்களெல்லாம் சேர்ந்து சுத்தாதுரா, சீக்கிரம் வீட்டுக்கு வாடான்னுவோம். அதெல்லாம் சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி. இப்போ வர சொல்ல பார்க்குறோம், நல்லபடி வரானா, எப்படி தான் வரான் முகத்தை பார்க்குறோம். என்ன அதாவது பார்க்குறாங்க, ஏன் இவன் கெஞ்சாச்சிட்டு வரானா, அது மாதிரி ஆகிப்போச்சு. தடுக்க முடியல, கெஞ்சாவே தடுக்க முடியல. கெஞ்சா அந்த போதை பொருளை தடுக்க முடியல. இன்னைக்கு போதை கலாச்சாரம் அதிகமாகி போச்சு. இந்த ஸ்டாலின் ஆட்சியிலே, ஸ்டாலின் முதல்வராக வந்த பிறகுதான் இந்த தமிழ்நாட்டிலே இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது. அதே போன்று கொலைகள் அதிகமாகிவிட்டது,
கொள்ளைகள் அதிகமாகி விட்டது, பாலியல் தொல்லை அதிகமாகி விட்டது, வீடுகளிலே புகுந்து கொள்ளையடிப்பது அதிகமாகி விட்டது. இதெல்லாம் அதிகம், இதெல்லாம் அதிகம் இந்த ஆட்சியில் தான். இந்த ஆட்சி நமக்கு தேவையா? சொல்லுங்க, தேவையில்லை. நமக்காக உழைப்பவர்கள் தான் நமக்கு வரணும். நம்முடைய நகரம், நம்முடைய வீடு, நம்ம வசிக்கிற இடம் வளர்ச்சி அடைவங்க தான் நமக்கு வரணும். நம்முடைய பசங்க படிக்கிற அந்த கல்வி தரத்தை உயர்த்தவங்க தான் வரணும். அம்மா முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அங்க சட்டமன்றத்தில் பட்ஜெட் அதிகமாக தருவாங்க, லேப்டாப் தருவாங்க. ஏன் லேப்டாப் கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்க லேப்டாப்பு? அந்த அந்த கம்ப்யூட்டர் கலையை அந்த மாணவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்று கல்வியிலே தேர்ச்சி பெற வேண்டும். அப்படி தேர்ச்சி பெற்றால் நம் நாடு இல்லை, வெளிநாடுக்கு சென்று அவன் அதிகப்படியான சம்பளத்தை வாங்கி அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் என்பதற்காகத்தான் லேப்டாப் முறையை கொண்டு வந்தார்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள். இன்று நம்முடைய வெள்ளானூர் கிராமம் எத்தினாலும் சரி, பொத்தூர் எத்தினாலும் சரி, கரலை பக்கத்தில் சொல்லுவாங்க, என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அதெல்லாம் அம்மா ஆட்சியில் இருந்தப்போ அந்த லேப்டாப் கொடுத்தப்ப மாணவர்கள். இன்னைக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போறாங்கன்னா அவங்க தான். இன்னைக்கு ஆனால் இந்த ஆட்சியில் யார் அமைச்சாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு அமைச்சுக்கிறாங்க. போதைப் பொருள், இதில் போதைப் பொருள் கலாச்சாரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. இது போல ஒரு ஆட்சி ஆளவே கூடாதுங்க. துக்ளக் ஆட்சி இன்று நடப்பது, துக்ளக் ஆட்சி. யார் எதை செய்யறானோ தெரியல, எந்த மந்திரி என்ன செய்யறானோ தெரியல. எல்லா துறையிலும் ஊழல், எல்லா துறையிலும் ஊழல். அதை தடுக்க முடியல ஒரு முதலமைச்சரால. அந்த ஊழலை தடுக்க முடியல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மாதத்திற்கு நீ மக்களுக்காக பணி செய்யும் சொல்ல முடியல. அம்மா எங்களெல்லாம் கூப்பிடுவாங்க, மக்களால் உருவாக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நீ, அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ நீ, போ அங்க போய் மக்களுடைய குறைகளை கேள், அங்க என்ன குறை என்று இங்க வந்து சொல்லு, அதை நான் நிறைவேற்றி தருவேன் என்று அம்மா சொல்லுவாங்க. உடனே பேசும், உடனே அறிவிப்பு வரும், உடனே அறிவிப்பு வரும். ஆனா இங்க எவ்வளவு கான்ட்ராக்ட் எடுக்கலாம், எவனை கெஞ்சா வைக்க சொல்லலாம், இப்படிலாம் இன்னைக்கு நாடு கொட்டி சுவராயிடுது. அதனால நீங்களாம் சிந்திச்சு பார்க்கணும் சகோதரிகளே. இன்னைக்கு சிறப்பான கூட்டம். இந்த கூட்டம் என்பது வெகு சிறப்பான கூட்டம். என்னன்னா தேர்தலுக்கு முன்னால் நடத்துகின்ற கூட்டம். நானும் உங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அம்மாவோட வந்து சீட்டு இது எடப்பாடி சீட்டு கேட்டுக்கிறேன், இந்த தொகுதியில் சீட்டு கேட்டுக்கிறேன். ஏன் தெரியுமா கேட்டுக்கிறேன்? உங்களெல்லாம் நம்பி தான் கேட்டுக்கிறேன், மறுபடியும் வந்து ஜெயிச்சு தருவீங்கன்னு. உங்களை நம்பி தான் நானும் சீட்டு கேட்டுக்கிறேன், ரொம்ப கேட்டுக்கிறேன். நான் தருவாருன்னு நினைக்கிறேன். கொடுத்தா நான் ஜெயிச்சு தருவீங்களா? ஜெயிப்பீங்களா? ஏமா பின்னாடிக்கிறா சொல்லுங்கம்மா, கையை தூக்கி சொல்லுங்கம்மா, ஜெயிச்சு தருவீங்களா? நமது சின்னம் இரட்டை இலை, நமது சின்னம் இது. ஏங்க இந்த இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்பாங்க. இந்த எழுச்சி போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு. உண்மையிலே பாருங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க பாருங்க, எழுச்சி ஆயிடுச்சு. உண்மையிலே நான் சொன்னேன் சீட்டு கேட்டுக்கிறேன்னு, எப்படியாவது கேட்டு வந்துடுறேன், என்ன எப்படியாவது ஜெயிக்க வச்சு கொடுங்க, எப்படியாவது ஜெயிக்க வச்சு கொடுங்க. உங்களுக்கு உண்மையானவனா இருப்பேன், உங்களுக்கு உண்மையானவனா இருப்பேன். அதாவது நான் 5 வருஷத்துல நான் என்னென்ன பணி செய்தேன் அதே உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு மேற்பட்டு உங்களால் நான் சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்கப்பட்டவுடன் உங்களுடைய இந்த நாம் வசிக்கின்ற ஒவ்வொரு ஊராட்சியிலும் என்னென்ன சாலை வசதி ஆகட்டும், குடிநீர் வசதி ஆகட்டும், மற்ற அத்தனை வசதி செய்து தருவேன். ஒன்று கூட நீங்கள் மறந்துட்டு இருப்பீங்க, ஞாபகம் வருதுங்க. ஒரு ஊராட்சியும் சகோதரிகளுக்கு தெரியும், சகோதரர்களுக்கு தெரியும், ஒரு ஊராட்சியும். இன்னொரு மேட்ரு, வெள்ளானூர் ஆளை பார்த்தோன்னே ஒரு மேட்ரு வந்தது, நான் அப்புறம் வரேன், மறந்துட்டேன் சொல்கிறேன். அதை அந்த ஊராட்சிகளில் முதியோர், அதாவது அந்த மக்கள் ஒரு முகாம் அனுப்போம், முகாம் வச்சு கலெக்டர் வர வைப்போம். அதில் 500 பேர் 200 பேர் அந்த விதவை பென்ஷன் கொடுங்க, முதியோர் பென்ஷன் கொடுங்க, ஊனமுற்றோர் பென்ஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு மனு தருவாங்க. உடனே கூட அதை சாங்ஷன் பண்ணி கொடுத்தோமா இல்லையா?
அப்புறம் 2 சக்கர வாகனம் கொடுத்தோம், 3 சக்கர வாகனம் கொடுத்தோம், அத்தனையும் கொடுத்தோம். அப்பப்போ ஊரில் முகாம் போடுவேன், மருத்துவ முகாம் போடுவேன், குறை தீர்க்கும் முகாம் போடுவேன். அம்மா போட சொல்லுவாங்க. இதெல்லாம் போட்டு உடனுக்குடன் அவர்களுக்கு பதில். இதுவரை எந்த முகாமாவது அந்த முதியோர் பென்ஷன் வாங்குற முகாம் நடந்தது நம்ம ஊரில்? அதாவது இங்கே சொன்னது போல, நம்ம ஒன்று சேர சொன்னது போல, நானும் பட்டா வாங்கி கொடுத்துட்டு போனேன், நானும் மேம்பாலம் காட்டினேன். செய்யாதியே வந்து அது ஜெராக்ஸ் தராங்களாம் கம்ப்யூட்டர் வந்து, வாங்க பட்டா தரேன். இங்கே சொல்லுவான் பாருங்க, அந்த வடிவேல் ஒரு நானும் ரவுடின்றான் பாருங்க. அந்த மாதிரி இவங்க நானும் முதலமைச்சர் சொல்லி ஏமாத்திருக்கிறாங்க. அது போல ஏமாத்தத தொழில். நம்ம இந்த வெள்ளானூரில் இந்த காட்டூர் இருக்குது பாருங்க, கொள்ளுமேடா, அதான் காட்டூர் தான் சொன்னேன். அதில் ஒரு சின்ன இது, அதை சுற்றி அந்த சிப்காடு இருக்குதுங்களே, பெண்கள் சிப்காடு, அது ஏன்னா உங்களுக்கு தெரியணும். ஒரு ஊராட்சியில் நடந்து 10 ஊராட்சி சேர்ந்த ஆற்றல் மிக்க சகோதரி வந்துக்கிறீங்க. நாளைக்கு இந்த தொகுதி வெல்லும் என்ற ஒரு உரிமை குரலோடு இங்கே வந்து அமர்ந்துருக்கிறீங்க, கொள்கை உணர்வோடு அமர்ந்துருங்க. ஒரு தொகுதியில் ஒரு ஊராட்சியில் என்ன நடக்குது என்பது உங்களுக்கு தெரியணும். இந்த காலத்தில் இந்த வெள்ளானூரில் அந்த காட்டூரில் சிப்காட் பக்கத்தில் இருக்கிற அந்த சுத்திகிற ஏக்கர் மொத்தத்தையும் அங்கே அழகான வீடு கட்டிக்கிறாங்க, அடுக்குமாடி கட்டடம் கட்டுக்கிறாங்க, வசதி இல்லாதவங்க கட்டிக்கிறாங்க. இப்படிலாம் ஒரு 1000-2000 வீடு இருக்குதுங்க. அந்த வீட்டை அத்தனையும் நாங்கள் வந்து சிப்காட்டுக்கு எடுத்துக்கிறோம் சொல்லிட்டாங்க. அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார் டில்லி பாபா, அவர் விட்டா பேசுவார், இருந்தாலும் அவர் பேசுறதை நானே பேசுகிறேன். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த கொள்மை அந்த இதில் காட்டூரில் இருக்கிறவங்களாம் ஒரு 2-3 வேனை வச்சு நம்மளுக்கு எத்தனை வேணுப்பா வேன் வச்சுன்னு போயிட்டாங்க. நம்ம தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ தான் தூங்கு மூஞ்சி எம்எல்ஏன்னு தெரியும் உங்களுக்கு. வீட்டை விட்டு எழுந்து வர மாட்டான்னு தெரியும். ஏன்னா அந்த வெள்ளானூரில் இருக்கிற காட்டூரில் இருக்கிற தெரியாத போச்சுன்னு தெரியல. அங்கேருந்து வந்துருக்கலாமா லேடிஸ் எல்லாம்? அதோகிறான் பாரு கைத்து, ஏமா உண்மைதானம்மா? அங்கே எல்லாம் வண்டி வச்சுன்னு போயிட்டாங்க. காலையில் போயிட்டாங்க 6 மணிக்கெலாம். அவர் உண்மை ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து பார்த்துருவாருன்னு, சுறுசுறுப்பாக வந்து வாமா உங்கள் குறை என்னம்மா கேளுங்கம்மா, உடனே நிவர்த்தி பண்ணி கொடுத்துறாங்க. எல்லாமே வண்டி வச்சுன்னு போயிட்டாங்க. 6 மணி ஆச்சு, சூரியன் வந்து மேலே வந்துடுச்சு. இவருக்கு எழுந்துக்கல. 7 ஆச்சு எழுந்து வரல, 8 ஆச்சு எழுந்து வரல, 9 ஆச்சு வரல. அதுக்கப்புறம் வந்தார், என்னம்மா எங்கள் ஊரை வந்து சிப்காட் எடுக்கிறாங்க, அதெல்லாம் எடுக்காத நீங்கள் படித்தரணும்னு போய் கேட்குறாங்க. அது என்னங்க சொல்லணும் ஒரு எம்எல்ஏ? இந்த சகோதரில் என்ன சொல்லி சாதாரண ஆளதோட என்ன சொல்லுவான்? ஏமாம்மா வராது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? அதெல்லாம் சொல்லணும். அதை விட்டுட்டாரு. ஏமா அந்த உங்களுக்கு சுடுகாடுக்கு போகிற வழியை ஒன்று சரி பண்ணி வச்சுக்கிறேம்மான்றார். ஏமா சொன்னாரே இல்லையாம்மா? ஏமா சொன்னாரே இல்லையா? சுடுகாடுக்கு ரோடு வந்துச்சுனாராம். சுடுகாடுக்கு ரோடு, அதாவது சிரிக்கிறதா அழகானே தெரியல. எப்படிப்பட்ட மூளை பாருங்க அவங்களுக்கு. அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படிப்பட்ட மூளை பாருங்க. என்னடா வீடே போதுன்னு கவலைப்பட்டுக்கிறாங்க, இவன் ஒரே அடியா சுடுகாட்டுக்கு அனுப்புறதுக்கு ரோடு வந்துச்சிடுறான். அதாவது என்ன அர்த்தம்? போயிடும், வீடு போயிடும், நீங்கள் இனிமேல் இருக்கிற இடம் சுடுகாடு தான், அதுக்கு நான் ரோடு பண்ணிட்டேன் ஆன்னு சொல்லி அமைச்சிட்டாங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, எப்பா கஷ்டப்பட்டுப்பா நான் காய்கறிகள்லாம் விற்று ஒரு வீடு கட்டினப்பா சின்னது, அதை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பாண்ணா. ஏம்மா உன்னை யாரும் அங்கே போய் வீடு கட்ட சொன்னது? இன்னும் கேள்வி வேறு, உன்னை யாரும் அங்கே போய் வீடு கட்ட சொன்னது? அதான் அதை அப்படி சொல்லிட்டாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்த மாடா போய் இவனான வந்த மாடா, இவன் ஒரு மனுஷன் நம்பி வந்த மாடா. ஒன்று அவனுக்குள்ள ஒரு ஐடியா, நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார்ல மூர்த்தி, அவரான போகலாம், என்னதான் சொல்கிறான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன நம்பிக்கை எம்எல்ஏன்னு போனோம். இவன் இப்படி சொல்லிட்டான், வாயில வாசிங்கமாக தான் வருது, ஆனால் மைக்காகுதுன்னு திட்டலாம். இவனட போனவன் செய்யல, அவனடனா போகலாம், மூர்த்தி அண்ணா போகலாம், ஏற்கனவே இருந்தானே, சும்மா தான் வந்தோம், அதுக்குன்னா வேடை வச்சு மாறுறோம். இவனட வந்த வேடை வச்சுன்னு கொஞ்சம் தொலை போனான் அவன் வீடு, அங்கே போய் பார்த்துருமேனு வந்துட்டாங்க. வந்தவொடனே சொன்னாங்க,
நான் சொன்னேன், நான் பொய் சொல்ல தப்புறாங்க, சகோதரிலாங்கிறாங்க, தப்புறாங்க, அப்படிலாங்கிறாங்க. உடனே கலெக்டர் பேசினேன், அந்த சிஎம்டிஏ, அந்த சிப்காட் ஐஏஎஸ்க்கு பேசினேன். உடனே கலெக்டர் ஆண்டை வந்து வாங்கன்னு சொல்லிட்டு அத்தனை லேடிஸாக அங்கே கூட்டின்னு போனேன். கலெக்டர் ஆண்டை வச்சு பேசி என்னுடைய லெட்டரில் எழுதி கொடுத்தேன். அதே போல் அந்த சிப்காட் எம்டிஆட போய் இது வரவே கூடாதுன்னு எழுதி கொடுத்தேன். வரவிடாத பண்ணேன், நான் வரவிடாத பண்ணனா இல்லையாம்மா? ஒருத்த குரல் சொல்லுமா, எழுதின்னு சொல்லுமா. வெரி குட், சூப்பர். பார்த்தீங்களா? ஆமாம் அம்மா, உங்களெல்லாம் நம்பி தான் நிற்கிறேன் நான் வர தேர்தலில். உங்களெல்லாம் நம்பி தான் நான் நிற்கிறேன். கைகி விட்டுறாதீங்க. ஒரு ஆளுக்கு அந்த இப்போ இங்கே வந்துக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எங்கன்னா 1500 2000 பேர் இருக்கிறீங்க. 2000 பேரும் இங்கே இருக்கிற 50,000, இந்த தொகுதியில் இருக்கிற 50,000 பேருக்கு சமம் நினச்சிங்கன்னா 5 ஓட்டு 10 ஓட்டு வாங்கினு வச்சுங்க. நம்ம வில்லிவாக்கம் ஒன்று தான் ரெட்டலில் முதலிடம். அதுக்கு நீங்கள் முழு மூச்சா நான் சொல்கிறதெல்லாம் சொல்லி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லி ரெட்டலி ஓட்டு வாங்கி கொடுத்துருங்க. அதுபோல் அந்த வெள்ளானூர் கதை, அந்த காட்டூர் கதை ஒரு வழியாக முடிவு எடுத்துன்னு வந்தோம். எடுக்காத அளவுக்கு பண்ணோம். இன்னைக்கு திருப்தியாக இருக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் சொன்னாங்க, அவங்க அந்த கிரகப்பிரசத்தை கூப்பிட்றோம், நாங்கள் ஒன்றும் வீடு கட்டி முடிச்சாங்களான்னு தெரியல. ஆனால் நான் நீ வீடு கட்டினா, நான் வீடு கட்டுறேன். நான் ஏமா நல்லா பயப்படாதம்மா கட்டுமான்னு. ஏமா நீ வீடு கட்டி முடிச்ச உடனே எனக்கு கிரகப்பிரசத்தை கூடுமான்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அங்கே அதில் கொஞ்சம் கோயில் நடந்தது. கவலையே படாதீங்க. கோயில் இடமோ எடுக்க முடியாது, நீங்கள் இருக்கிற இடமோ எடுக்க முடியாது. அதுக்கு நானே முன்னிருந்து எதிர்ப்பேன்றான் சொன்னேன். ஏன்னா இவனுக்கு அயோக்கியனுங்க. அதாவது பார்த்தீங்கன்னாங்க, இன்னொன்று சொல்கிறேன், கோயில் இன்னொன்று ஞாபகம் வந்துச்சு. அப்படி ஓன இன்னைக்கு ஃபுல்லாக பேசலாம், பணியில் உட்காந்துக்கிறீங்க, அதனால் சீக்கிரம் முடிச்சிடுறேன். இந்த பாருங்க, கோயில் நம்மளாம் சாமி கும்பிட்றோம்ல, சாமி கும்பிட்டு நம்ம பாக்கெட்டில் இருக்கிற ஒரு 10 ரூபா போட்டு வரோம், 100 ரூபா போடுறோம். ஒருத்தர் தாலி செலுத்துறேன்னுவாங்க, ஒருத்தர் கையில் இருக்கிற மோதத்தை கட்டி போட்டு வருவாங்க. இப்படிலாம் நம்ம கோயிலில் நம்மளுடைய குறையை தீர்க்கிறதுக்கு நகையை போடுறோம், வெள்ளியை போடுறோம், காசை போடுறோம். இன்னைக்கு ஆட்சி ஆண்டு இருக்கிற அந்த ஸ்டாலின் அரசு அதில் ஒரு மந்திரி ஒருத்தங்கிறான், சேகர் பாபுன்னு ஒருத்தன். அவன் அந்த தங்கத்தெல்லாம் எடுத்து ஊருக்கிறான், கோயிலுக்கு இருக்கிற தங்கத்தெல்லாம். தெரியுமா உங்களுக்கு? அதே பேப்பரில் படிச்சிங்களா? இந்த பாருங்க, நம்ம கடைக்கு போகிறோமா, நகை வாங்கிறதுக்கு போகிறோம். பழைய நகையை போட்டு புது நகை வாங்குகிறோம். பழைய நகையை கொடுத்த உடனே 2 சவரம் நகையை தரோம். அதை அப்படியே உருக்குவான். நம்மளுக்கு 2 சவரம் தானே, 2 லட்ச ரூபா விற்குது, நம்ம 1.25 சவரத்தில் ஒரு நகை வாங்கி வந்துடலாம் நம்ம நினச்சின்னு போகிறோம். இங்கேருந்து அங்கே போனால் அவன் உருக்குனதுக்கு அப்புறம், ஏமா இதில் நிறைய செம்புமா இதில் சொல்லிட்டு 1.25 சவரம் தான் தரான். அவன் என்ன பண்ணுறது, வாங்கி வந்துடுறான். அது போல் இவனுங்க கோயில் நகையெல்லாம் உருக்கி அது 10 டன்னு ஆச்சுன்னு வச்சுங்க, இல்லை 1 டன் ஆச்சுன்னு வச்சுங்க, இவன் 1/4 டன்னுன்றான். அந்த துட்டெல்லாம் எடுத்து போடுறானுங்க. அதாவது மக்கள் குறையத்துக்கு கடவுளோட போடுறாங்க, கடவுளாடந்தே தள்ளி போகிறானுங்கன்னா இவனுக்கு எப்படியாப்பட்ட ஆளாக இருப்பானுங்க பாருங்க. உண்டியை ஒழிக்கிறானுங்க 40% அந்த உண்டியிலேருந்து எடுத்துக்கிறானுங்க. 40%. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எதை பற்றி கவலைப்படுறது கிடையாது, கவலைப்படுறதில்லை. அவனுக்கு எல்லா இடத்துலையும் தொழிற்சாலைங்க, எங்கே பார்த்தாலும் பணம் முதலீடு. இன்னைக்கு அவனுங்க எல்லாத்தையும், அதாவது இப்போ இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு வளர்ந்ததுன்னா தலைவர் இருக்கும்போதும் சரி, அம்மா இருக்கும்போதும் சரி, ஆனால் எடப்பாடி இருக்கும்போதும் சரி, இங்கே கல்லூரியில் மாணவர்கள் படிக்கின்றார்கள், இளைஞர்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக அம்மா வெளிநாட்டிலேருந்து முதலாளிகளை உருவாக்கிப்பாங்க. மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவனு வெளிநாட்டுக்கு போனார். வெளிநாட்டுக்கு போய் அங்கேருந்து தொழில் முதலீட்டாளர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வச்சார். மாண்புமிகு அம்மா அவர்களை வெளிநாட்டிலேருந்து முதலீட்டாளர் கொண்டு வந்து தொழில் தொடங்க வச்சாங்க. இதனால் பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி இங்கே புதிய தொழிற்சாலைகள் உருவாகும். புதிய தொழிற்சாலை உருவாச்சுன்னா படிக்கின்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது சம்பளம் அதிகமாக வரும்.
சம்பளம் அதிகமாக இருந்தாலும் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அந்த குடும்பம் நல்லா இருந்ததுன்னா அந்த பகுதியில் இருக்கிற கடைங்க நல்லா இருக்கும், அந்த நகரம் நல்லா இருக்கும். இதெல்லாம் தொலைநோக்கு பார்வை. ஆனால் இவங்க வெளிநாடுக்கு போகிறோன்னு போயிட்டு அங்கே போய் நல்லா டீக்காக பேண்ட் சட்டை போட்டுன்னு சைக்கிள் ஓட்டுறதும், அங்கே வந்து அவங்க பொண்டாட்டியோட சுற்றுறதும், அங்கே போய் அதை உல்லாசமாக இருக்கிறதும், இதுதான் இவங்க அறிஞ்சது. நம்மளும் இதை பார்த்துன்னு டிவியில். இவன் சொல்கிறான் திமுகரன், எங்கள் முதலமைச்சர் பற்றி எப்படி சூட் கோட்டோட போகிறாரு. இப்படிலாம் மக்களை ஏமாத்துறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு உங்களை மொத்த பேரையும் பார்த்துட்டேன். உங்களை நான் இழக்கவே விரும்பலை. நான் உங்களாண்ட வந்து இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி அன்ற முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா மறுபடியும் நான் வந்து இவ்வளோ பேரை உருவாக்கி தருவாரா செந்தில்ன்றது எனக்கு சந்தேகம். ஏன்னா தேர்தல் வந்துச்சு, இனிமேல் உங்கள் வீடு வீடாக தான் வருவேன், நான் தெரு தான் வருவேன். இவ்வளோ பேர் 10 ஊராட்சி ஒன்றா நிற்க வச்சு என்னை ஆளாக்கிய, என்னை சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்கிய, என்னை அமைச்சராக உருவாக்கிய என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, நான் இன்னைக்கு வந்து மறக்க விரும்பலை. அதனால் என்ன செய்தோம், எப்படி இருந்தோன்றத சொல்லவும் மறக்கலை. சொல்லியே ஆகணும். ஏன்னா 5 வருஷம் நான் உங்கள் பக்கத்தில் அந்த ஊரில் இந்த ஊராட்சியில் இருந்தேன். அதனால் போன தடவை போனது போச்சு. போன 5 வருஷம். வருங்காலம் இனிதே அமையிட்டோம். இந்த நடக்க இருக்கிற தேர்தலில் இன்னும் ஒரு 10 நாள் தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க. 10 நாள் தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க. இந்த தேர்தல் தேதியில் நீங்கள் இந்த சட்டமன்ற தொகுதியை நான் சீட்டு வாங்கிட்டு வரேன் உங்களை நம்பி என்னை ஜெயிக்க வச்சு காட்டுங்க. அதுவே உங்களுடைய அது பட உங்கள் காலுக்கு நான் வந்து விழுந்து கொடுப்ப தயாராக இருக்கிறேன். தெரியுங்களா? இல்லை நம்ம யார், அதாவது எல்லாமே நம்ம ஒன்று தானேங்க. பிரிவினை எதுனா இருக்குதா? எந்த பிரிவினையும் கிடையாது. அதனால தான் நாங்கள் உரிமையாக பேசுகிறோம். உங்களாண்ட உரிமையாக பேசுகிறேன்னா அந்த ஒரு காரணம் தான். 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு பதவி உயர்வு கொடுத்தீங்க. மூர்த்தினா யாருன்னு காமிச்சு கொடுத்தவங்க நீங்கள். அம்மா எனக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுத்துருக்கலாம், வேட்பாளர் கொடுத்துருக்கலாம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்குறது யாரு? ஏன்னா உருவாக்குறது யாரு? நீங்கள். அதனால் நான் உங்களாண்ட கேட்கறதுலையோ என்னுடைய குறைகளை சொல்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அப்படி தவறு இருந்தாலும் என்னை நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு தெரியும். அந்த வகையில் இப்போ எப்படி நம்ம எல்லாம் ஆர்ப்பரித்து வந்தோமோ அதுபோல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்று அதை தெரிஞ்சுங்க. முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம எப்படிலாம் பாதிக்கப்பட்டுக்கிறோமோ அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. இன்னைக்கு தமிழகம் எங்கும் பேசுகின்ற ஒரே பேச்சு, திமுக ஆட்சி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறாங்க. வருகிற 2026 தேர்தலில் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி தான் வர வேண்டும், அம்மா ஆட்சி தான் வர வேண்டும், ஆனால் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய எழுச்சி நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 182 தொகுதிக்கு போகிறாரு. எங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம், சரியான கூட்டம் வரவேற்கிறாங்க. அண்ணே வாங்க வாங்க வாங்கன்றாங்க. அதில் பார்த்துருப்பீங்க. அவர் கேட்குறாங்க, அண்ணே எப்பனே வருவீங்க? முதல்ல ஒரு சகோதரி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. எழுச்சி. அந்த வகையில் நம்ம தொகுதிக்கும் வரப்போறாரு. இந்த மாதம் 22ஆம் தேதி நம்ம தொகுதிக்கு நம்முடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் இங்கே நம்ம தொகுதிக்கு வர இருக்கின்றார்கள். உங்களிடத்திலே நம்முடைய சகோதரர்கள் வருவார்கள். உங்களுக்கு வாகனங்கள் அமைத்து தருவார்கள். தயவு செய்து அந்த கூட்டத்தில் கலந்துங்க. நல்லா பேசுவார். வாங்க அந்த கூட்டத்தில் கலந்துங்க. அங்கே பாருங்க. இன்னும் அன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுங்க, அன்னைக்கே முடிவு. எதுக்கு? இந்த திமுகவுக்கு அன்னைக்கே சமாதி. 22ஆம் தேதியே சமாதி. நம்ம தொகுதிக்கு அத்தனை பேர் வந்துடுவாங்க. இப்படி நல்லா இருக்கு. 22ஆம் தேதி வந்துருங்க அந்த கூட்டத்துக்கு. அதில் அறிவிக்க இருக்கிறார்.
அதில் வந்து அறிவிப்பு சொல்வதற்காக இருக்கின்றார். ஏற்கனவே 10 அறிவிப்புகளை சொல்லுகிறாரு. 10 அறிவிப்புகளை வந்து நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த பாருங்க, நான் சொன்ன ஏற்கனவே அம்மா சொன்னாங்க விலையில்லா பொருள் வழங்கப்படும். இவனுங்க 1000 ரூபாய் கொடுத்து கொச்சப்படுத்தினானுங்க. அண்ணன் எடப்பாடியார் என்ன சொன்னா தெரியுங்களா? அந்த குடும்பத்தின் குலவிளக்கு எப்படி சகோதரிகளை சொல்றாரு பாருங்க. குடும்பத்தில் யாரு குலவிளக்கு? சகோதரிகளா குலவிளக்கு. அந்த குடும்பத்தின் குலவிளக்குகளுக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று மாண்புமிகு அண்ணன் அறிவித்திருக்கின்றார்கள். 2000 ரூபாய் வழங்கப்படும். அதே போன்று அங்கே வீடு இல்லாதவர்களுக்கு அங்கே அரசாங்கமே சொந்த செலவில் இடம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் சொல்லுகிறாங்க. அதே போன்று அங்கே இருக்கின்ற வீட்டிலே ஒரு தகப்பன் தந்தை அவன் மகனுக்கு திருமணம் ஆகியிருந்தது என்றால் அவருக்கு வீடு இல்லை என்றால் அவருக்கும் அரசாங்கத்தின் செலவிலே வீடு கட்டி தரப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அங்கே ஸ்கூட்டி மானியமாக அங்கே 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதெல்லாம் அறிவிப்புகள். அதே போல சொல்லிட்டேன் ஏற்கனவே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பஸ். அதே போல பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அந்த மானியம் தரப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள். இதை விட முக்கியமானது என்னன்னா, இங்கே பேசுனாங்க ஒரு இடத்துல போய் 100 நாள் வேலை போய்டுன்னு சொன்னாங்க. நான் கூட சொன்னேன், அந்த 100 நாள் வேலையை இன்று மத்திய அரசு பரிந்துரை செய்தார் அண்ணன் எடப்பாடியார். போன தேர்தலில் 100 நாள் வேலை பறிபோய்விடும், நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்காதீர்கள் என்று அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். அதனால் தேர்தலுக்கு முன்னால் எங்களுக்கு அந்த வேலை நாட்களை உயர்த்தி தரப்படும் என்று கோரிக்கை வைத்தார்கள். உடனே மத்திய அரசுடன் இணக்கமாக இருக்கின்றோம். நாம் மத்திய அரசு உடனடியாக 125 நாட்களாக இப்போது அந்த 100 நாள் வேலையை உயர்த்தியிருக்கின்றார்கள். மகிழ்ச்சிகரமான விஷயம். அது மட்டும் அல்ல, ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த 125 நாட்களை 150 நாட்களாக அந்த பணி உயர்வு செய்யப்படும் என்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்று பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் எடுக்கிறதில்லை. 100 நாள் வேலைன்னு தான் பேர். அழகாக அந்த ஊராட்சி தலைவருங்க வேலைக்கு வந்த மாதிரியே பில்லு போடுறானுங்க. திருடத்தில் கட்டிக்காரங்க. இவங்க சென்ட்ரல் வர காசையும் இவங்க எடுத்துக்கிறாங்க. அதனால் இப்போ வேலையை சரியாக தரதில்லை. நமக்கு வாழ்க்கை தரம் உயர வேண்டும். ஆங்காங்கே இருக்கின்ற அந்த ஊராட்சியிலே அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு என்பது நம்மளுக்கு கிடைக்கப்பட வேண்டும், தரமாக கிடைக்கப்பட வேண்டும். நமக்கு கிடைக்கின்ற உரிமைகள் பெற வேண்டும். நாம் உரிமைகள் இழக்கப்படக்கூடாது. வாழ்வாதாரம் பெருக வேண்டும். மாணவர்கள் அந்த போதை கலாச்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும். பெண்கள் அந்த பாலியல் குற்றத்திலிருந்து பாலியல் தொழிலிருந்து விடுபட வேண்டும். கொலைகளை ஒழிய வேண்டும், கொள்ளைகளை ஒழிய வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும். மாதவரம் தொகுதி இரட்டை இலைக்கு வாக்களித்து உங்கள் சகோதரனையும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கூறி வருகை தந்திருக்கின்ற அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும், இங்கே மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும், ஒன்றிய செயலாளருக்கு இணையாக அவருடன் பணி செய்த அத்தனை கிளை செயலாளருக்கும் கழக தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி, வெற்றி நமதே, நாளை நமதே, இந்த தொகுதியும் நமதே என்று கூறி உங்களை விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். நிலவிற்பனையில் நம்பிக்கையான நிறுவனம் GRS என்டர்பிரைசஸ், பெரிய பாயமாறு, வடமதுரை, எர்ணாகுப்பம் மெயின் ரோடு.